அடுத்த நாள் நம்ம ஜான்சி ஜேசனோட வீட்டில் ஜேசனோட பெட்லயே கண் விழிக்கிறா. பத்தாவதுக்கு நம்ம ஜேசனும் பக்கத்துலேயே இருக்கவும், ஐயோ நைட்டு நீ என்ன பண்ண என்னன்னு கேட்கவும், இங்கே பாரு நீ சீன் போடுற அளவுக்குலாம் பெருசாக எதுவும் நடக்கல, நைட்டு நீ பயங்கரமாக சரக்கடிச்சு வாமிட் பண்ணிட்ட, போனா போதுன்னு சொல்லி நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன், உங்கள் வீட்லேயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், அவங்களும் பிரச்சனை இல்லை காலையில் அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லவும், நம்ம ஜான்சி நைட்டு அவ தெரியாமல் குடிச்சிட்டு பயங்கரமாக கொலன்னு பேசி நம்ம ஜேசன் மேலே வாமிட் பண்ணது எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து நம்ம ஜேசன் கிட்ட சாரியுமே கேட்குறா. அப்போன்னு பார்த்து அங்கே வர நம்ம ஜேசனோட பட்லர், சார் இன்னைக்கு நம்ம வீட்டில் நடக்க போகிற பெரிய ஆக்ஷனுக்காக உங்கள் அம்மா ஃபாரின்லேருந்து வந்துட்டாங்க சார் வீட்டுக்குன்னு சொன்னதும் அவ்வளோதான் நம்ம ஜேசன் பயந்து போய், என்ன அந்த சூனியக்காரி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாளாங்கிற மாதிரி ஷாக் ஆகிடுறாரு. உண்மை சொல்லணும்னா நிஜமாவே நம்ம ஜேசனோட அம்மா பார்க்குறதுக்கு சூனியக்காரி மாதிரியே தான் இருப்பாங்க. பட் என்ன நல்லா ட்ரெஸ் பண்ணி பயங்கரமாக மேக்கப் போட்ட ஹை கிளாஸ் பணக்கார சூனியக்காரி. இப்போ சொல்லாம கொல்லாம தன்னோட அம்மா வீட்டுக்குள்ள வந்ததுனால மேபி அவங்களுக்கு ஜான்சி தன்னோட ரூம்ல இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா சாமி ஆடிடுவாங்கிறதுனால நம்ம ஜேசன் எப்படியாவது ஜான்சி அங்கேருந்து வெளியில அனுப்புறதுக்காக ட்ரை பண்றான். பட் அவங்க வீடு ஃபுல்லாவே அவங்க அம்மாவோட கார்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஜேசனால ஜான்சியை வெளியில அனுப்ப முடியல. ஸோ உடனே தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கும் கால் பண்ணி நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி, ப்ளீஸ் எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து நான் வெளியில வரதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ணா நம்ம ஜேசன் வீட்டுக்கு வந்த F4 பாய்ஸ் எல்லாருமே ஏற்கனவே பயந்து போயிருக்கிற ஜேசனை இன்னுமுமே, உங்க அம்மாக்கு மட்டும் நீ ஜான்சி மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு பின்னால சுத்துறங்கிற விஷயம் தெரிய வந்துச்சு, அவ்வளோதான், ஒன்று ஆர்டிக் ரீஜியன்ல போய் விட்டுட்டு வந்துருவாங்க, அப்படி இல்லைன்னா தண்ணி இல்லாத காட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்கடான்னு சொல்லி மாறி மாறி பெட்லாம் கட்டிக்கிறானுங்க. அதுவே இன்னொரு சைடு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்த நம்ம ஜேசனோட அம்மா ஜேசனை பார்க்கறதுக்காக பெட்ரூம்குள்ளேயுமே வந்துடுறாங்க. பட் அதுக்குள்ள நம்ம ஜான்சிக்கு பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து வச்சு அவளை ரொம்பவே அழகா மாத்துறது மட்டும் இல்லாம, ஜேசனோட அம்மா இந்த பொண்ணு புதுசா இருக்கால யார் இவனு கேட்கும்போது, இன்னைக்கு உங்க வீட்டில் நடக்க போற ஆக்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கா, எங்க கூட படிக்கிற பொண்ணு, ஈவன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுமே கூட. இந்த பொண்ணோட அப்பா பெரிய பிசினஸ் மேன், நம்ம நாட்டிலேயே நிறைய டெக்ஸ்டைல்ஸ் ரெடிமேட் பொட்டிக்லாம் வச்சிருக்காங்க, பத்தாவதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸுக்குலாம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜான்சி அந்த இடத்துல ஒரு பெரிய பணக்காரி மாதிரி பில்டப் பண்ணி விட்டுறாங்க. பட் நம்ம ஜேசனோட அம்மா பரம்பரை பணக்காரிங்கிறதுனால ஜான்சியை பார்த்ததுமே ஏதோ தப்பா இருக்கேங்கிறத மோப்ப முடிச்சிடுறாங்க. தென் கொஞ்ச நேரத்திலே நம்ம ஜேசன் வீட்டில் பெரிய ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறது. இந்த ஆக்ஷனில் ஏர்ன் பண்ணுற பணத்தை நிறையவே ஏழை மக்களுக்கு நாங்கள் தரப்போகிறோங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஆக்ஷனில் ஸ்விம்மர்ஸ்லாம் யூஸ் பண்ணுற அந்த காகுல்ஸை ஏலத்துக்கு விடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜான்சி ஒரு ஸ்விம்மர் அப்படிங்கிறதுனால அந்த காகுல்ஸ் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நம்ம ஊபினும் இன்னொரு லேடியும் அந்த காகுல்ஸை வாங்குறதுக்காக மாற்றி போட்டி போட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் கால் பண்ணி, நான் இந்த காகுல்ஸை $10,000 கொடுத்து கூட வாங்க ரெடியாக இருக்கேன்னு சொல்லி அந்த காகுல்ஸையுமே வாங்கிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம யுவான் செஞ்ச ரொம்பவே யூனிக்கான ஒரு ஃப்ளவர் வாஷை ஏலத்துக்கு விடுறாங்க. தென் நம்ம ஜேசன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையுமே ஏலத்துக்கு விட்டுடுறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஜேசனோட அம்மா வரவும், நம்ம ஜேசனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் அவங்க கிட்ட ஜான்சியை பற்றி இவங்க எல்லாரும் சொன்ன பொய்யை எப்படியாவது மறைச்சிடணும்னு சொல்லி நம்ம ஜான்சியை நீ போய் இந்த ஆக்ஷனில் கலந்துக்கோன்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க. பட் நம்ம ஜான்சிக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அவர் ரொம்பவே அந்த இடத்துல தடுமாறுறா. இதெல்லாம் பார்த்து இன்னமுமே ரொம்ப டவுட் ஆகிற நம்ம ஜேசனோட அம்மா அவங்களோட பிஏ கிட்ட, இந்த பொண்ணு யாரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, தெரியும் மேடம், இந்த பொண்ணை தான் நம்ம ஸ்கூல்ல நீங்க ஃப்ரீயா சேர்த்துக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னதும், ஓ அதுவா விஷயம், ஓகே, இந்த பொண்ணோட ஃபேமிலி தென் இவங்களோட பேக்ரவுண்டை பற்றி நல்லா விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லி அவங்களோட பிஏக்கு ஆர்டர் போட்டுறாங்க. அடுத்த சீனில் வீட்டுக்கு வந்து நம்ம ஜான்சி அந்த ஆக்ஷனில் பார்த்தோம் இல்லையா ரொம்பவே காஸ்ட்லியான காகுல்ஸ், அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கொடுக்குறா. அதுவே நம்ம ஜான்சியோட தம்பி அந்த காகுல்ஸை பற்றி இன்டர்நெட்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு, இந்த காகுல்ஸோட விலை $2,000 போட்டிருக்கு, ரொம்பவே அற்புதமான காகுல்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜான்சியோட அம்மா அப்பா, ஓ அவ்வளோ காஸ்ட்லி ஆகுது, அப்போ பேசாம இதை நம்ம வித்துடலான்னு சொல்லி பிளான் பண்ணவும் நம்ம ஜான்சி நைஸாக டேக்கா கொடுத்துட்டு அந்த காகுல்ஸ் எடுத்துட்டு ரூம்குள்ளே வந்துடுறா. அப்போதான் நம்ம ஜேசன் நம்ம ஜான்சி அந்த ஆக்ஷனில் ஒரு மாடலாக நடந்து வந்ததுக்கான சேலரியாக இந்த காகுல்ஸை கொடுத்தான் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்குறா. இப்போ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும், இந்த காகுல்ஸ் அந்த ஆக்ஷனில் $10,000 கொடுத்து வாங்கினது நம்ம ஜேசன் தான், அதுவும் நம்ம ஜான்சிக்காக. சைட் பை சைட் நம்ம ஜேசன் ப்ரெசென்ட் பண்ண அந்த காகுல்ஸ் போட்டு ஜான்சி ஸ்விம்லாம் பண்ணுறா. இன்னொரு சைட் நம்ம ஜேசன் எப்பயுமே ஜான்சியை பற்றின ஞாபகத்திலேயே இருந்துட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் சோஃபியா பாரிஸ்க்கு போகிறதுக்கு முன்னால் ஜான்சியை பார்க்குறதுக்காகவே ஸ்கூலுக்கு வரா. அங்கே ஜான்சி கிட்ட, இன்னும் கொஞ்சம் நாட்களில் நான் கொரியாவிலேருந்து கிளம்பிடுவேன், நான் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ தான் ஜோவை பத்திரமா பார்த்துக்கணும், அவன் எப்பயுமே சிரிச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நங்கூரத்தை இந்த இடத்துல நம்ம ஜான்சி கிட்ட போட ஆரம்பிக்கிறாங்க. அதுவே ஸ்கூலுக்கு வெளியில் சோஃபியாவோட காரை பார்க்குற ஜோ கண்டிப்பாக சோஃபியா ஜான்சியை பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பான்னு சொல்லி அவங்க 2 பேரையும் மீட் பண்ணுறதுக்காக ஸ்விம்மிங் பூலுக்குமே போயிடுறான். பட் ஜோ என்ன நினச்சான்னு தெரியல, சோஃபியா ஜெனி கிட்ட என்ன சொல்கிறாங்கிறத ஒட்டி கேட்க ஆரம்பிக்கிறான்.
என்னதான் நம்ம சோஃபியா நீ தான் ஜோவை பார்த்துக்கணும், ஜோ உனக்காக பிறந்தவன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஜான்சி கிட்ட விட்டு போட்டாலும் ஜான்சி ரொம்பவே ப்ராக்டிக்கலா ஜோ சின்ன வயசுலேருந்தே உங்கள் மேலே உயிரையே வச்சுருக்கான், இப்போ திடீர்னு போகிறது தான் அவனால் தாங்கிக்க முடியல, நான் என்ன தான் அவனை நல்லா பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக என்னால் அவனை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. பிகாஸ் அவன் வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு நீங்கள் தான், நீங்கள் மட்டும்தான் அவனை பார்த்துக்க முடியும். ப்ளீஸ் எனக்காக ஜோவை விட்டுட்டு நீங்கள் போகாதீங்க, ஜோ கூடயே இருங்கன்னு சொல்லி அவளோட பங்குக்கு கெஞ்சிரா. பட் சோஃபியாவால் நம்ம ஜான்சி சொல்கிற எந்த ஒரு விஷயத்துக்குமே ஓகேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் சோஃபியா ஒரு பெரிய ஆள் பத்தாததுக்கு அவங்களுக்குமே கனவு லட்சியம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். பிகாஸ் நம்ம சோஃபியா ஜோக்காகவே கொரியாலேயே இருந்துட்டாங்கன்னா நம்ம சோஃபியாவால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சோஷியல் ஒர்க்ஸ் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஜான்சி கிட்ட அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தெல்லாம் சொல்லி இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் இங்கே இருக்க முடியாது, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக அவளுக்கு ஒரு ஹை ஹீல்ஸை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. பட் நம்ம ஜான்சி இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்கிறா. இருந்தாலும் சோஃபியா உனக்காக தான் இதை நான் வாங்கிட்டு வந்தேன், என் மேலே நீ மதிப்பும் மரியாதையும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கிக்கோன்னு சொல்லி அவள் கையில் கொடுத்து விட்டுறாங்க. ஸோ நம்ம ஜான்சியுமே இந்த கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வெளியில் வந்துட்டு இருக்கும்போது ரொம்பவே டென்ஷனாக இருக்க நம்ம ஜோ ஜான்சி கிட்ட உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, நீ ஏன் எனக்காக சோஃபியா கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க, உங்கள் வீட்டில் உனக்கு சுய மரியாதைன்னா என்னன்னே சொல்லி தரலையான்னு கேட்கவும் நம்ம ஜான்சி நான் ஒன்றும் எனக்காக கேட்கல, நீ இப்படி சோகமாக இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, அதனால தான் உனக்காக நான் அவகிட்ட போய் பேசினேன் அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜோ அதெல்லாம் ஒத்துக்கிறதாவே இல்லை, நீ யார் எனக்காக அவகிட்ட போய் கெஞ்ச, நம்ம ரெண்டு பேருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லைல்ல, ஸோ இதுக்கப்புறம் நீ என் வாழ்க்கையில் வரவே கூடாது, ஒழுங்கா இங்கே இருந்து போயிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்சியை திட்டுறான். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீனில் ஜோவை தவிர மற்ற 3 பேர் ப்ளஸ் ஜான்சி இவங்க 4 பேருமே ஏர்போர்ட் வரைக்கும் பாரிஸ்க்கு போகிற சோஃபியாவுக்கு ஃபேர்வெல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஜோ தன்னை பார்க்க வராததுனால சோஃபியா ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அங்கேருந்து போகிறா. இதை பார்த்து நம்ம ஜான்சியுமே ரொம்ப சோகமாகிடுறா. அதே நேரம் பாய்ஸ் 3 பேரும் ஜோ பார்க்கறதுக்கு தான் ரொம்பவே ஸ்வீட்டாக இருப்பான், ஆனால் அவனுக்கு கோவம் மட்டும் வந்தது வெறி ஆகிருவான், அவன் பக்கத்தில் நம்மளால நிற்க முடியாது, பயங்கரமான ஆளு அப்படின்னு சொல்லி அவனை பற்றி பேசிட்டே இருக்கும்போது அப்போதான் பின்னால் இருக்கிற ஜோ இவங்க எல்லாரையுமே கூப்பிடுறான். ஜோவை பார்த்ததுமே ரொம்ப டென்ஷனான ஜான்சி உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, நீ இன்னும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, நீ சோஃபியாவை உண்மையாக லவ் பண்ணியிருந்தீன்னா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு அவள் பின்னாலேயே நீ கிளம்பி போயிருக்கணும், இன்னும் ஏன் இங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் கத்தவும் நம்ம ஜோ கூல் கூல், அடுத்த ஃப்ளைட்லேயே நான் சோஃபியாவை பார்க்க போகிறதுக்கான எல்லா ஏற்பாடையுமே பண்ணிட்டேன்னு சொல்லி பாஸ்போர்ட் விசா டிக்கெட் இதெல்லாம் காட்டி நம்ம ஜான்சிக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறான். பிகாஸ் நம்ம ஜான்சி தானே ஜோக்காக சோஃபியா கிட்ட கெஞ்சிருப்பா. இதனால நம்ம ஜோ ஜான்சி தன்னோட காதல் கண்ணை திறந்து வச்சதுனால பாரிஸ்க்கு போகிறதுக்கு முன்னாலேயே தேங்க்ஸ் சொல்கிற விதமாக ஜான்சியோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாங்க. இதை பார்க்குற நம்ம ஜேசனுக்கு செம்ம காண்டாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஜேசன் ஜான்சியை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுவேன், அந்த விஷயத்த ஒரே ஒரு டைம் தான் சொல்லுவேன், நெக்ஸ்ட் எல்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா கேட்டுக்கோன்னு சொல்லி அந்த விஷயத்தையுமே சொல்லிடுறான். பட் அப்போ ரொம்பவே பக்கத்தில் ஒரு ஏரோப்ளைன் போகிறதுனால நம்ம ஜான்சிக்கு ஜேசன் என்ன சொன்னாங்கிறது சரியாகவே கேட்கல. கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலில் நம்ம ஜான்சி அவள் ஃப்ரெண்டு மினி கூட ஸ்கூலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே வர ஜேசன் சாட்டர்டே கரெக்டாக 4 மணிக்கு நான் உனக்காக சிட்டி சென்டரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ ஒரு நிமிஷம் லேட்டாக வந்தால் கூட உன்னை நான் தொலைச்சிருவேன்னு சொல்லி மிரட்டிட்டு போகிறான். ஆனால் ஜேசன் சொன்ன அந்த சாட்டர்டே 4 மணிக்கு நம்ம ஜான்சி அவங்க அம்மா கூட ரொம்ப பெரிய டிஸ்கவுண்ட் சேல்க்காக போறா. பில்லெல்லாம் போட்டு அந்த ஷாப்பிங் மால்ல இருந்து வெளியில வந்த அப்புறம் தான் நம்ம ஜான்சிக்கு ஜேசன் தன்னை மீட் பண்றதுக்காக சிட்டி சென்டர் வர சொன்னாங்கிற ஞாபகம் வருது. ஸோ அவங்க அம்மா கிட்ட அம்மா நீங்க வீட்டுக்கு போங்க, எனக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லி அவங்கள மட்டும் வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு நம்ம ஜேசனை பார்க்கறதுக்காக சிட்டி சென்டர் வரா. பட் அப்போ அந்த ஏரியாவில் பயங்கரமான ஸ்னோஃபால்ஸ்லாம் இருக்கிறதுனால செம்மையாக குளிர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜேசன் குளிர் தாங்க முடியாமல் ஒரு இடத்துல அப்படியே கோழி குஞ்சு மாதிரி குறுக்கிட்டு உட்காந்துருக்கான். தென் ஜேசன் ஜான்சியை நீ ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தா, உனக்காக நான் எவ்வளோ நேரமாக இங்கே உட்காந்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டவும் நம்ம ஜான்சி நான் உன்கிட்ட வரேன்னு ப்ராமிஸ் பண்ணனா, சரி சரி அதான் வந்துட்டேனே, இன்னும் எவ்வளோ நேரம் தான் இப்படி இந்த குளிர்லையே உட்காந்துருக்க போற, வா உள்ள போலான்னு சொல்லி அந்த சிட்டி சென்டர் உள்ள கூட்டிட்டு போய் நம்ம ஜேசனுக்கு காஃபியெல்லாம் வாங்கி கொடுத்து, இந்த காஃபிக்கு ரேட் ஏன் தெரியுமா 30 ரூபா, இந்த ஷாப்பிங் மாலோட ரூஃப் டாப்ல உட்காந்து இந்த காஃபி குடிக்கிறதுனால தான், இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த சிட்டியோட டோட்டல் வியூவுமே தெரியும், பார்க்கறதுக்கே ரொம்ப பிளசண்டா இருக்குல்லன்னு சொல்லி இவங்க 2 பேருமே ஜாலியாக அங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இவங்க 2 பேருமே அந்த ரூஃப் டாப்ல நின்று பேசிட்டு இருக்காங்கிற விஷயம் தெரியாமலே அங்கே வேலை பார்த்துட்டு இருக்க ஒருத்தர் 2 பேரையுமே வச்சு பூட்டிட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் இவங்க 2 பேருக்குமே அங்கே மாட்டிக்கிட்ட விஷயம் தெரிய வருது. ஸோ நம்ம ஜேசன் பாடி கார்ட்ஸை கூப்பிடுறதுக்காக கால் பண்ணலான்னு நினைக்கும் போது தான் அவனோட மொபைலை கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோங்கிற விஷயம் தெரிய வருது. ஈவன் நம்ம ஜான்சி கிட்டேயுமே மொபைல் ஃபோன் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்க 2 பேரும் இங்கே மாட்டிக்கிட்ட விஷயத்த வெளியாளுங்க யாருக்கும் சொல்ல முடியாமல் போயிடுது. ஸோ நம்ம ஜான்சி வெளியிலேயே இருந்தால் கண்டிப்பாக உடஞ்சு போயிடுவோங்கிறதுக்காக நம்ம ஜேசனை கூட்டிட்டு கேபிள் கார்க்குள்ளே போகிறா. ஆல்ரெடி நம்ம ஜேசன் வெளியில குளிர்ல உறைஞ்சு போயிருந்தா, இப்போ பார்த்தா அதுக்கு ரூஃப் டாப்ல வேற ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்காங்க இல்லையா, அதனால ரொம்பவே குளிர்ல அவன் அப்படியே ஒரு மாதிரி ஆகிறான். ஸோ ஜான்சி அவகிட்ட இருக்கிற பிளாங்கெட் ஸ்வெட்டர்ஸ் இதெல்லாம் ஜேசனுக்கு போட்டுவிட்டு அவனை கொஞ்சம் வார்மாக வச்சுக்க ட்ரை பண்ணுறா.
அப்படியே இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துல தூங்கிடுறாங்க. பட் டக்குன்னு பாதி தூக்கத்துல இருந்து எழற நம்ம ஜேசன் அந்த கேபிள் கார்ல ஏதோ எழுதி வைக்கிறான். அது என்னங்கறத நமக்கு காட்ட மாட்டாங்க. கட் பண்ண அடுத்த நாள் அங்க வேலை பார்க்கறவங்க வந்து லாக்கெல்லாம் ஓபன் பண்றதுனால நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. தென் நைட்டு ஃபுல்லா வீட்டுக்கு போகாத நம்ம ஜான்சி இப்போ வீட்டுக்கு போறது நினைச்சு ரொம்பவே பயப்படுறா. அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தான் போகணும், போய் அங்கே எது நடந்தாலுமே பார்த்துக்கலான்னு சொல்லி தனக்கு தானே தைரியெல்லாம் சொல்லி வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே அம்மா என்னை மன்னிச்சிடுங்க, இந்த மாதிரி திரும்ப நான் தப்பு எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை அடிக்காதீங்கன்னு சொல்லி அப்படியே மண்டி போட்டு விழுந்துடுறா. பட் நம்ம ஜான்சியோட பேரண்ட்ஸ், நீ எதுக்காகமா மன்னிப்பு கேட்குற, நீ எங்களோட பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியே பல்ட்டி அடிச்சிடுறாங்க. நம்ம ஜான்சிக்கு சரியா புரியல, ஏமா அப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது, நீ தான் நேற்று நைட்டு ஷின்வா குரூப்போட வாரிசான ஜேசனையே காப்பாத்தினியாமே, நீ இந்த தம்பியை காப்பாத்தினதுக்கு நன்றி சொல்ற விதமா அந்த தம்பி நமக்காக இவ்வளோ ட்ரெஸ் அனுப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜான்சியோட நடு வீட்டில் ஒரு ட்ரெஸ் குவியலே இருக்கு. ஸோ இப்படி நம்ம ஜான்சியை ஜேசன் காப்பாத்திடுறான். கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஜான்சியும் ஜேசனும் ஒன்னா இந்த போட்டோஸ்லாம் பயங்கர வைரல் ஆகி ஜான்சி தான் ஜேசனோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி செம்மையா ஃபார்ம் ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம ஜான்சி ஸ்கூலுக்கு வந்ததுமே பசங்க எல்லாரும் நம்ம ஜான்சி அப்படியே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜான்சிக்கு ஒண்ணுமே புரியல. பட் நம்ம ஜேசன் ரொம்பவே ஸ்ட்ரைட்டா அங்க இருக்கிற எல்லா பசங்களுக்கு முன்னால, ஆமா நானும் ஜான்சியும் லவ் பண்றோம், இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அங்க இருக்கிற பசங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. பட் நம்ம ஜான்சியோட ஃப்ரெண்டு மினி தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் நம்ம ஜான்சியோட ஃப்ரெண்டு மினிக்கு உடம்பு சரியில்லைங்கிறதுனால அவளை பாக்குறதுக்காக ஜான்சி மினியோட வீட்டுக்கு போறா. அங்க மினி, நீயும் ஜேசனும் நிஜமாவே லவ் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல, ஜேசன் எப்ப பாரு என்ன ஏதாவது சொல்லி கலாய்ச்சிட்டே இருப்பான், அதுல ஒண்ணுதான் இந்த லவ் டிராமாவுமே, நானும் அவனை லவ் பண்ணல, அவனுமே சும்மா தான் என்னை ஓட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னதும் உடம்பு சரியாம இருக்கிற மினி, ஓ அப்படியா, ரொம்பவே சந்தோஷம், ஓகே ஓகே வா நம்ம 2 பேரும் வெளியில கிளம்பி போகலாம், நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஜான்சி அங்கேயே விட்டுட்டு போயிடுறா. ஸோ நம்ம ஜான்சியுமே மினி விட்டு அப்படி இப்படி சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம மினி சின்ன பொண்ணா இருக்கும்போது எடுத்த எல்லா போட்டோஸுமே இருக்க ஒரு ஆல்பம் பாக்குறா. அந்த ஆல்பம் எடுத்து அப்படியே ஓபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ரொம்பவே டென்ஷனா மினி, என் வீட்டுக்கே வந்து என் பெர்மிஷன் இல்லாம எனக்கு சொந்தமான பொருளை நீ எடுக்கலாமா, உனக்கு எவ்வளவு தைரியம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறத பார்த்து நம்ம ஜான்சிக்கு பயம் வந்தது, கிட்டத்தட்ட அழுதுடுறா. அதுக்கப்புறம் தான் மினி, ஓ சாரி நான் இப்படி கத்திருக்க கூடாது, என்ன மன்னிச்சிடு, சாரி சாரி ப்ளீஸ் வா நம்ம 2 பேரும் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பப் மாதிரி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய் நம்ம ஜான்சிக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு மினி டான்ஸ் ஆடுறதுக்காக போயிடுறா. பட் நம்ம ஜான்சி அந்த இடமே ரொம்பவே மெஸ்ஸா இருக்கு, கும்பலா இருக்கிறதுனால அந்த ஆரஞ்சு ஜூஸை குடிக்காம அவளாவே சாதாரண ஒரு சோடா வாங்கி ஓபன் பண்ணி குடிச்சிட்டு இருக்கா. கட் பண்ணா ஜேசன் ஜான்சியை வெறித்தனமா லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே, மச்சான் நம்ம எந்த பொண்ணு எத்தனை பொண்ணுங்க கூட வேணாலும் டேட்டிங் பண்ணலாம், ஆனா கல்யாணம் அப்படின்னு வரும்போது நம்ம ஃபேமிலி தான் அதுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க, ஸோ நீ ஜான்சி விஷயத்துல ரொம்பவே டீப்பா போய் ரிஸ்க்லாம் எடுக்காத அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜேசன், ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி அவ கூட சந்தோஷமா அவளை கடைசி வரைக்கும் சந்தோஷமா வச்சு வாழ்றவன் தான் உண்மையான ஆம்பளை, ஸோ என்னைக்குமே என்னோட லவ் ஜான்சிக்கு மட்டும்தான், இந்த ஜேசன் கண்டிப்பா நினைச்சதை நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே இந்த விஷயத்துல பிடிவாதமா இருக்கான். அதனால இந்த விஷயம் ஜேசனோட அம்மாக்கு தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா ஜான்சிக்கு தான் பெரிய பிரச்சனைங்கிறதுனால நம்ம யுவான் ஜான்சியை மீட் பண்றதுக்காக ஹோட்டலுக்கு வரான். பட் ஜான்சி ரெஸ்டாரண்ட்ல இல்லாததுனால ஜான்சியோட ஃப்ரெண்டான ஜெனியை தன்னோட இடத்துக்கு கூட்டிட்டு வந்து, ஜான்சி இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருக்கா, இதனால அவளுக்கு தான் பெரிய பாதிப்பு, ஜேசன் கிட்ட இருந்து அவளை விலகியே இருக்க சொல்லு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அட்வைஸ் பண்ணவும் நம்ம ஜெனி, ஜான்சிலாம் அவள் விஷயங்கள்ல கரெக்டா தான் இருக்கா, ஜேசன் தான் தேவையில்லாம அவளை வம்பிழுத்துட்டு இருக்கான், எப்ப பாரு நீங்கெல்லாம் பொண்ணுங்களையே தான் பிளேம் பண்ணுவீங்க, நீங்க முதல் ஒழுங்கா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கோவமா போயிடுறா. இன்னொரு சைடு நம்ம ஜான்சி அந்த இடத்துல பயங்கரமா மியூசிக் சவுண்ட்லாம் கேட்கறதுனால அங்கிருந்து வெளியில போகிறதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் ஒரு கிட்டாரிஸ்ட்டை மீட் பண்றா. அந்த கிட்டாரிஸ்ட்டுக்குமே நம்ம ஜான்சி மாதிரி அங்க ரொம்பவே சவுண்டா இருக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறதுனால நம்ம ஜான்சியை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அவன் போட்ட ஒரு டியூனை போட்டு காட்டிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஜான்சி குடிச்சிட்டு இருந்தா அந்த சோடா தீந்து போயிடுது. ஸோ அந்த கிட்டாரிஸ்ட் அவன்கிட்ட இருக்கிற சோடாவை ஜான்சி கிட்ட கொடுக்குறான். நம்ம ஜான்சி அந்த சோடாவை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்துடுறா. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருக்கிற நம்ம ஜான்சி கண் விழிச்சு பார்க்கும்போது தான் நாம ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கிற பெட்ல அரகுற ட்ரெஸ்ல இருக்கிறோங்கிற விஷயம் தெரிய வந்து ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. பட் நம்ம ஜான்சிக்கு நைட்டு என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறதே ஞாபகம் இல்லை. ஐயோ என்னாச்சுன்னு சொல்லி அவள் அப்படியே பதறி போயிருக்கும் போது தான் கண்ணாடியில லிப்ஸ்டிக்கால நைட்டு நீ கொடுத்த எல்லா விஷயங்களுக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை பார்க்குற நம்ம ஜான்சிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அச்சோ நைட்டு என்ன நடந்திருக்கும், ஏதாவது தப்பா நடந்திருக்குமா, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ல நம்ம ஜான்சி ஸ்கூலுக்குமே போறா. அவ எப்படா ஸ்கூலுக்குள்ள வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த 3 அலப்பற கேர்ள்ஸுமே நம்ம ஜான்சியோட முடியெல்லாம் பிடிச்சு அவ ட்ரெஸ் எல்லாம் பிடிச்சு இழுத்து நம்ம ஜான்சி ஒரு பையன் கூட இருக்கிற மாதிரி போட்டோவை காட்டுறாங்க. ஆக்சுவலா மயக்கத்துல இருந்து நம்ம ஜான்சி எழும்போது ஒரு பெட்ல இருந்தா இல்லையா, அதே பெட்ல அவ கூட ஒரு பையன் இருக்கான். ஸோ நம்ம ஜான்சிக்கு ஐயோ ஏதாவது நடந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுவே இன்னொரு சைடு நம்ம ஜேசன்
ஜான்சி ஜேசனை நீ பார்க்கறதுக்கு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரியே இல்லை, உன் சுருட்ட முடி எனக்கு சுத்தமாக பிடிக்கல, நீ நடக்கிற ஸ்டைலு, நீ ஏன் யூனிஃபார்ம் போடாமல் வரேன்னு சொல்லி நிறையவே பாயிண்ட்ஸ்லாம் மென்ஷன் பண்ணி உன்னை எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா இல்லையா. அதுக்காகவே நம்ம ஜேசன் அவன் மாறினது மட்டும் இல்லாமல் தான் ஃப்ரெண்ட்ஸையுமே மாற்றி அவங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் போட்டுவிட்டு வாங்க ஸ்கூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக ஒரு லாலிபப்பை சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. அப்படி வரும்போது இவங்க எல்லாருமே ஜான்சியை போட்டு அடிக்கிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது தான் இந்த மாதிரி டிவியை காட்டுறாங்க. இதை பார்த்து ஷாக் ஆகிற ஜேசன் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னை வச்சு யாரோ ஏதோ சதி பண்ணுறாங்க, அதனால தான் இப்படிலாம் நடக்குது, நீ எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, உனக்கு நான் இது உண்மை இல்லைங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சிரா. பட் நம்ம ஜேசன் தான் ரொம்பவே உருகி லவ் பண்ணுற ஒரு பொண்ணு இன்னொரு பையன் கூட இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாமல், உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ண தெரியுமா, பட் ஏன் லவ்க்கு நீ ஒர்த்தே இல்லை, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே இருந்து கோவமாக கிளம்பிடுறான். ஜான்சியோட இந்த விஷயத்தினால ரொம்பவே அப்செட் ஆகிற ஜேசன் ரொம்பவே முரட்டத்தனமாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா இதனால பெரிய பிரச்சனைகள் கூட வரும், நம்ம எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லி நம்ம ஜேசனோட 2 ஃப்ரெண்ட்ஸுமே முடிவு பண்ணுறாங்க. அதே நேரம் நம்ம ஜான்சி தான் மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக அந்த ஹோட்டலெல்லாம் போய் விசாரிக்கிறா. பட் அவங்களாம் எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. தென் நம்ம ஜேசனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜான்சி கிட்ட, அன்னைக்கு நீ மயக்கத்துலேருந்து கண் விழிக்கும் போது அந்த ரூம்குள்ளே ஏதாவது விசிட்டிங் கார்டு, கிரெடிட் கார்டு இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்துச்சான்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லை, பட் கண்ணாடியில் ஒரு லிப்ஸ்டிக்கால எழுதியிருந்தாங்கன்னு சொல்லவும் யுவான் அப்போ அந்த லிப்ஸ்டிக் உன்னோட தானே கேட்குறாங்க. இல்லை நானும் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி சொல்கிறா. அதே நேரம் நம்ம ஊபின் அந்த ஃபோட்டோ எடுத்திருக்க ஆங்கிளை பார்த்து, கண்டிப்பாக இந்த ஃபோட்டோவை அந்த பையனால் எடுத்திருக்க முடியாது, வேற யாரோ 3வது பர்சன் அந்த ரூம்குள்ளே இருந்திருக்காங்க, அவங்க தான் இந்த ஃபோட்டோவுமே எடுத்திருக்காங்க, ஈவன் கண்ணாடியில் எழுதியிருக்கிறதுமே அவங்க தான், அது ஒரு பொண்ணுங்கிறதுனால தான் அந்த பொண்ணு லிப்ஸ்டிக்கால எழுதியிருக்கு. ஸோ ஜான்சியை யாரோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி மாட்டி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்போ நம்ம ஜான்சி வேலை பார்த்துட்டு இருக்க ரெஸ்டாரண்டோட ஓனர் இந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, இங்கே பாருங்களேன் ஏதோ தூசி இருக்குது அப்படின்னு சொல்லி அழைச்சி காட்டுறாரு. பட் அது தூசி கிடையாது, நம்ம ஜான்சி கூட இருந்த அந்த பையன் போட்டிருந்த டேட்டூ. ஸோ ஊபின் கண்டிப்பாக இந்த ஃபோட்டோக்கு பின்னால் இருக்க கதையை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டூ போடுறவங்க கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அவனுமே பணம்லாம் வாங்கிட்டு உண்மையை சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி கூட இருந்தவனை கண்டுபிடிச்சு அவனை அடி நடிச்சு உண்மை என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அதுவே இன்னொரு சைடு இப்போ இங்கே நடந்துட்டு இருக்க எந்த ஒரு விஷயமுமே தெரியாமல் ரொம்பவே கோவத்தில் இருக்கிற நம்ம ஜேசனை ஜான்சியோட ஃப்ரெண்டான மினி மீட் பண்ணி அவனை ஒரு ஹோட்டல் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. இந்த ரூமில் தான் ஜான்சி அந்த பையன் கூட இருந்ததா சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் அங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஜேசன் ரொம்ப கஷ்டப்படுறான். பட் பின்னால் நின்றுட்டு இருக்க மினி, நீ ஜான்சிக்காக அழுவுற அளவுக்கு அவள் ரொம்பவே வர்த்தான பொண்ணெல்லாம் கிடையாது, ஈவன் அவள் அந்த அளவுக்கு கூட அழகா இல்லை, எதுக்காக நீ அவளை லவ் பண்ணுற, என்கிட்ட இல்லாத விஷயம் அப்படி என்ன ஜான்சி கிட்ட இருக்கு, சின்ன வயசுல இருந்தே நான் உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ என்னை விட்டுட்டு எப்படி ஜான்சியை லவ் பண்ணலாம், என்ன லவ் பண்ணுன்னு சொல்லி ஜேசனை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்றா. அப்பதான் ஜேசன் மினி தான் ஜான்சிக்கு நடந்துட்டு இருக்க எல்லா பிரச்சனைக்குமே காரணங்கிறத கண்டுபிடிக்கிறான். அதுவே எங்கள் ஸ்கூலில் நம்ம ஜான்சி ஜேசனுக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டு அவளை நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி பசங்க எல்லாருமே பிளான் பண்ணி நம்ம ஜான்சி போகும்போது அவளை தள்ளி விட்டு அவள் சைக்கிள் அப்படியே எரிச்சு ஜான்சி அடின்னு அடித்து முட்டை தக்காளி மாவு இதெல்லாம் அவன் மேலே கொட்டி அவளை பயங்கரமாக அவமானப்படுத்துகிறாங்க. இதனால ரொம்பவே வீக்கான நம்ம ஜான்சி தனியாக நின்று ஃபைட் பண்ண முடியலைங்கிறதுனால மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்போ அவளுக்கு ஜான்சி எப்பப்பெல்லாம் பிரச்சனையில் இருந்தாலோ அப்பப்பெல்லாம் ஜோ வந்து காப்பாத்துன்னு ஞாபகம் வருது. ஸோ நம்ம ஜான்சி ப்ளீஸ் ஜோ என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லி அலறா. பட் அந்த இடத்துக்கு ஜோ வரலை. அதுக்கு பதிலாக நம்ம ஜேசனி ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம ஜான்சிக்கு பயங்கரமாக குடைச்சல் கொடுத்துட்டு இருக்க எல்லா பசங்களையும் சும்மா தாறு மாற அடிச்சு போட்டு நம்ம ஜான்சி அப்படியே ஹக் பண்ணி, என்னை மன்னிச்சிட்டு ஜான்சி, நீ அவ்வளோ சொல்லியும் நான் உன்னை நம்பவே இல்லை, ஐ எம் வெரி சாரி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்சி அப்படியே தூக்கிட்டு போகிறான். அப்போ நம்ம ஜான்சி, ஜேசன் நான் தான் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொன்னேன், நீ ஏன் என்னை நம்பலைன்னு கேட்கும்போது, சரி நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி நம்ம ஜான்சியை ஜேசன் அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போய் ஜான்சிக்கு தேவையான எல்லா ஃபர்ஸ்ட் எய்டையுமே பண்ணி விடுறான். பட் வழக்கம் போல் நம்ம ஜான்சி விட்றான்னு சொல்லி வாழ்னு கத்துறா. இருந்தாலும் நம்ம ஜேசன் அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் போட்டுட்டு ரூமை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம யுவானும் ஊபினும் மினியை கூட்டிகிட்டு வராங்க. அன்னைக்கு நம்ம ஜான்சி மினிக்கு சொந்தமான ஒரு ஆல்பம் எடுத்ததுனால மினி கண்ணா பின்னு கத்துனா இல்லையா, அதே ஆல்பத்தை இப்போ எடுத்துகிட்டு வந்து ஜேசன் கிட்ட கொடுக்குறாங்க. அதில் பார்த்தோன்னா நம்ம மினி அவளோட சின்ன வயசு ஃபோட்டோவை பயங்கரமாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்கா. பட் இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு அழகா இல்லைன்னு சொல்லி நம்ம சின்ன வயசு ஜேசன் இந்த பொண்ணை பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே நம்ம மினி விட்டு கொடுக்காம ஜேசனை லவ் பண்ணிட்டு அவன் பின்னாலேயே தான் சுற்றிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம குட்டி ஜேசனுக்கு ரொம்பவே கோவம் வருது. ஸோ இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரிலாம் பண்ணினா கண்டிப்பாக அவனை ஸ்கூலை விட்டு நான் துரத்திடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அவமானப்படுத்திடுறான். இப்போ திரும்ப கட் பண்ணி ப்ரெசென்ட்ல காட்டுறாங்க. நம்ம மினி இந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு, நீ தான் என்னோட சின்ன வயசு லவ், இன்னை வரைக்கும் நான் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், உனக்காக நான் நிறையவே பிளாஸ்டிக் சர்ஜரிஸ்லாம் பண்ணிக்கிட்டேன், அந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணும்போது எவ்வளோ வலிக்கும் தெரியுமா, பட் உன் மேலே நான் வச்சிருக்க காதலுக்கு முன்னால் அந்த வலியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, உனக்காக தான் நான் அவ்வளோ வலியை பொறுத்துக்கிட்டேன், இப்போ பாரு உனக்காக நான் ரொம்பவே அழகாக மாறி வந்திருக்கேன், இப்போயாவது என்ன உனக்கு பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது சர்ஜரி நான் பண்ணிக்கணும்னாலும் சொல்லு, நான் தாராளமாக பண்ணிக்கிறேன், பட் நீ என்னை லவ் பண்ணுன்னு சொல்லி ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுறா. பட் நம்ம ஜேசன் ரொம்பவே சிம்பிளாக,
நீ சின்ன வயசுல ரொம்ப அசிங்கமா இருந்தாலும் நல்ல பொண்ணா தான் இருந்த. ஆனா இப்ப நீ அழகாகி ரொம்பவே மோசமாயிட்ட. உன்னை நம்பின உன் ஃப்ரெண்டுக்கே துரோகம் பண்ணியிருக்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை கண்டிப்பா என்னால லவ் பண்ண முடியாது. ஒழுங்கா அங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லி மிரட்டவும் மினியும் அழுதுட்டு அப்படியே சோகமா உட்காந்துடுறா. தென் நம்ம ஜேசனுக்கு ஜான்சினா ரொம்பவே பிடிக்கும். இப்போ ஜான்சி மேலே எந்த தப்புமே இல்லை. அவர் ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படிங்கிறதுனால சும்மா உள்ளங்கையில வச்சு தாங்குறான். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி நல்லா தூங்கி கண் விழிச்சு பார்க்கும்போது அவளை சுற்றி நிறையவே வேலையாளுங்களாம் இருக்காங்க. நம்ம ஜான்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஷாக்காகி கேட்கும்போது, நீங்கள் யூஸ் பண்ண அதே பிராண்டில் உங்களுக்கான யூனிஃபார்ம், ஸ்கூல் ஷூஸ், ஸ்கூல் பேக்ஸ் இது எல்லாமே நாங்கள் வாங்கிட்டோம். பட் நீங்கள் யூஸ் பண்ண சைக்கிள் பழைய பிராண்ட் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த பிராண்ட் எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்கள் வேறு சைக்கிள்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டோட ஹாலை ஒரு சைக்கிள் ஷோரூமாகவே மாற்றுறாங்க. ஃபைனலாக நம்ம ஜான்சி ஒரு சைக்கிளை செலக்ட் பண்ணுறா. பட் அந்த சைக்கிளோட விலை 18,000 அப்படின்னு போட்டிருக்கிறதுனால நம்ம ஜான்சி பயங்கரமாக ஷாக் ஆகி எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, மேடம் சார் உங்களுக்காக எல்லா விஷயத்தையுமே பார்த்து செய்கிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ண எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டோம். பட் எங்களால் இந்த சைக்கிளை மட்டும் ரெடி பண்ண முடியல. ப்ளீஸ் சாருக்காகவாவது இந்த சைக்கிளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்சியை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாங்க. தென் நம்ம ஜான்சியை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா சும்மா 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ரெசிபிஸ் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் பார்க்குற நம்ம ஜான்சிக்கு பசி இல்லைனாலும் பசிக்கிற மாதிரி தோணுது. அப்போ தான் பட்லர் கிட்ட ஜேசன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது, ஜேசன் தம்பி காலையிலேயே எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜேசன் வேற எங்கேயும் போயிருக்க மாட்டான், ஜான்சியோட வீட்டுக்கு தான் போயிருப்பான். நம்ம ஜேசனை பார்த்த சந்தோஷத்தில் ஜான்சியோட அம்மா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சில பொருள்லாம் வச்சு அவனுக்கு சின்ன விருந்து ஒன்று ரெடி பண்ணுறாங்க. என்னதான் அந்த சாப்பாடெல்லாம் நம்ம ஜேசன் சாப்பிட்ற அளவுக்கு பயங்கர லக்ஸூரியஸாக இல்லைனாலும் நம்ம ஜேசன் ரொம்பவே என்ஜாய் பண்ணி அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றான். அதுவே ஸ்கூலில் இருக்கிற அந்த 3 அலப்பற கேர்ள்ஸ், ஸ்கூல் பசங்க எல்லாரும் ப்ளஸ் நம்ம ஜான்சி கிட்ட, மினி சின்ன வயசில் ரொம்பவே அசிங்கமாக இருந்திருக்கா, அதுக்கப்புறம் தான் பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி இந்த மாதிரி முகத்தை மாற்றிருக்கா. ஐயோ பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணால் ரொம்பவே வலிக்கும் தெரியுமா, நான் மட்டும் சின்ன வயசுல இவ்வளோ அசிங்கமாக இருந்திருந்தேன், கண்டிப்பாக பெரியவளாகி சூசைட் பண்ணி செத்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லவும் ரொம்பவே டென்ஷனான நம்ம ஜான்சி, நீங்களாம் நடிக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்க விஷயம் எனக்கு தெரியும். ஏன் அழகாக இருக்கிறவங்க மட்டும்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணுமா, அசிங்கமாக இருக்கவங்க பண்ணிக்கிறதுல என்ன தப்பு, இதுக்கப்புறம் யாராவது ஒரு வார்த்தை மினியை பற்றி தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது மினி நம்ம ஜான்சி கிட்ட சாரி கேட்குறா. பட் நம்ம ஜான்சி கன்னத்திலேயே பலாருன்னு அரைஞ்சு, இதுக்கப்புறம் நீ தயவு செஞ்சு என் மூஞ்சில முழிக்காதன்னு சொல்லி திட்டிடுறா. ஸோ நம்ம மினி சின்ன வயசில் நம்ம ஜேசனை லவ் பண்ணும்போது அவன் கண்ணுக்கு ரொம்பவே அசிங்கமாக தெரிஞ்சோம். ஆனால் இப்போ பெரிய வயசில் அவன் நம்மளை ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே ஒரு கெட்ட பொண்ணுன்னு முடிவே பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்மளை ரொம்பவே நம்ம ஃப்ரெண்டுக்கே நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி அவளை அந்த ஸ்கூலில் அதுக்கப்புறம் இருக்க விடலை. அதனால் அந்த ஸ்கூலில் இதுக்கப்புறம் படிக்க பிடிக்காம ஜெர்மனிக்கு போயிடுறா. தென் நம்ம ஜேசன் ஜான்சியை கூட்டிகிட்டு வந்து எல்லா பசங்க முன்னாலேயும், இதுக்கப்புறம் ஜான்சி தான் என்னோட அஃபிஷியல் கேர்ள் ஃப்ரெண்டு, இவளுக்கு அகெயின்ஸ்டாக யார் எது பண்ணாலும் அது எனக்கு அகெயின்ஸ்டாக பண்ண மாதிரி, எனக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு ஜான்சிக்குமே கொடுக்கணும், நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்களே அப்படின்னு கேட்கும்போது பின்னால் இருந்து ஒருத்தர், உங்கள் முடிவுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. யாரடா அதுன்னு பார்த்தா வேற யாரும் கிடையாது, நம்ம ஜோ தான். ஜோ இப்போது பாரிஸ்லேருந்து வந்துட்டான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஜான்சி ஜெனிக்கிட்ட, ஜோ எப்படியாவது சோஃபியாவை கன்வின்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி பாரிஸ்க்கு போனான். பட் சோஃபியா ஜோ கிட்ட முடியாதுன்னு சொன்னதுனால நம்ம ஜோ திரும்ப கொரியாக்கே வந்துட்டான். எனக்கு இதெல்லாம் நினச்சி ரொம்பவே கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏன் கவலைப்படுற, நீ தான் ஜோவை லவ் பண்ணுறல, அவன் லவ் புட்டுக்குச்சுன்னா உனக்கு தானே சந்தோஷம், என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ அப்படிலாம் இல்லடின்னு சொல்லும்போது நம்ம ஜெனிக்கு ஜான்சி வீட்டிலேருந்து ஃபோன் கால் வருது. சம்திங் எமர்ஜென்சி, எங்கள் அக்காவை உடனே வர சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம ஜான்சியோட தம்பி பதறி போய் கூப்பிடுறான். ஸோ நம்ம ஜான்சியும் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு போய் பார்க்கும்போது நம்ம ஜேசன் ஜான்சி ஃபேமிலிக்காக புது ஃப்ரிட்ஜு, சோஃபா, வாஷிங் மிஷின், டிவி இந்த மாதிரி நிறையவே பொருட்களை அனுப்பி வச்சிருக்கான். ஈவன் அந்த பொருட்களெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம ஜான்சி வீட்டில் இடமே இல்லைன்னா பார்த்துக்கங்களேன். ஸோ நம்ம ஜான்சி எதுக்காக நீங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க, வேண்டான்னு சொல்லி திருப்பி கொடுக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தவும் நம்ம ஜான்சியோட அப்பா, நானும் அப்படிதாம நினச்சேன், பட் அந்த தம்பி ரொம்பவே பணக்கார பையன் இல்லையா, நமக்காக இவ்வளோ ஆசையாக கொடுத்துருக்கான், இதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டா அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரி போயிருமா, பொதுவாகவே நமக்கு யாராவது கிஃப்ட்லாம் கொடுத்தா நம்ம என்ன வேண்டானாமா சொல்லுவோம், அது மாதிரி தாமா இதுவும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் நம்ம ஜான்சி வேண்டவே வேண்டாம், இது எல்லாத்தையுமே நான் திருப்பி அனுப்பி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசனை போய் மீட் பண்ணுறான். பட் நம்ம ஜேசன் ஜான்சி கேட்குற எந்த ஒரு கொஷினுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. எனக்கு உன்னை பிடிக்கும், அதனால தான் உனக்கு தேவைப்படுற பொருள் எல்லாத்தையுமே நான் அனுப்பி வச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு நீ இதுக்கு முன்னால் பழகின பொண்ணுங்க மாதிரி நான் கிடையாது, நான் ரொம்பவே யூனிக்கானவ, பத்தாவதுக்கு நான் உன்னை லவ் கூட பண்ணலை, எதுக்காக நீ இதெல்லாம் செஞ்சு சீன் போட்டுட்ருக்க அப்படின்னு கேட்கவும், இங்கே பாரு உன்னை மாதிரி இதுக்கு முன்னால் நான் எந்த ஒரு பொண்ணையுமே லவ் பண்ணது கிடையாது, ஈவன் நான் பொண்ணுங்க கூட சரியாக பழக கூட மாட்டேன், இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன பார்ட்டி நடக்குது, அதனால தான் பொண்ணுங்களை கூப்பிட்டேன், அதுவுமே ஜோக்காக தான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜான்சி திரும்பி ஜோவை பார்க்குறா. ஜோ பொண்ணுங்க கூட ரொம்பவே சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கான். இதனால நம்ம யுவான் சோஃபியா போனதுக்கப்புறம் ஜோ இன்னைக்கு தான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான். பாரிஸ்க்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்பவே தெளிவாக இருக்கான். இப்போ தான் அவன் முகத்தில் ஒரு பிரகாசமே தெரியுது.
இதுக்கப்புறம் நம்மளால ஜோவை கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஜாலியாக வாழ போகிறான் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஜான்சிக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. பட் நம்ம ஜான்சியால் ஜோ கிட்ட அந்த ஸ்பாட்டில் பேச முடியலங்கிறதுனால நம்ம ஜான்சி ஜோ கிட்ட பேசுறதுக்காகவே வழக்கமாக அவங்க 2 பேரும் மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்குமே வரா. தென் ஜோ ஜான்சி கிட்ட, நீ உண்மையாகவே ஜேசனை லவ் பண்ணுறியா? நான் ரொம்பவே லேட்டாக வந்துட்டேன் போலையே, பேசாமல் நம்ம 2 பேரும் ஜேசனுக்கு தெரியாமல் லவ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டதும் நம்ம ஜான்சிக்கு செம்ம ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இல்லை நான் சும்மா தான் சொன்னேன், இது உன் வாழ்க்கை, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ அமைச்சுக்கோ, உனக்கு யாரை பிடிக்குதோ அவங்களே லவ் பண்ணி சந்தோஷமாக வாழு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு பெல்ட் அடித்து கருத்து பேச ஆரம்பிக்கிறான். என்னடா இவன் இப்படி சொல்லிட்டானே, நம்மளை லவ் பண்ணுறானா இல்லையா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நம்ம ஜெனி ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே ஒரு காயின் கிடக்குது. நம்ம ஜான்சியுமே இந்த காயினை குனிஞ்சி எடுக்கிறா. பட் நிமிந்து பார்க்கும்போது பக்கத்துலேயே ஜேசன் இருக்கான். ஆக்சுவலாக ஜேசன் தான் ஜான்சிக்காக அந்த காயினையே கீழே போட்டிருப்பான். என்ன நீ, உனக்கு இந்த மாதிரி சில்லறைனா ரொம்பவே பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரத்துக்கு 10 ட்ரக் நிறைய சில்லறை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருப்பேனே, நீ வேற நான் கொடுத்து விட்ட எல்லா பொருளையுமே ரிட்டர்ன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, இவ்வளோ சில்லறத்தனமான ஆளா நீனு அப்படின்னு கேட்கும்போது, சும்மா ஏதாவது பேசாத, இந்த மாதிரி நம்ம கீழே கடந்து எடுக்கிற காயின்ஸ் நமக்கு லக்க கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓ அப்படியா, இது எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி நிறைய காயின்ஸ் நான் போட்டிருப்பேனே அப்படின்னு சொல்லவும், நீ கீழே போடுற காயின்ஸ்ல கண்டிப்பா குட் லக்கே இருக்காது, பேட் லக் தான் இருக்கும்னு சொல்லி பயங்கரமா பல்பு கொடுத்துட்றா. இதுக்கப்புறம் இவளை விட்டா ரொம்பவே பேசுவான்னு சொல்லி நம்ம ஜேசன் ஜான்சியை கார்க்குள்ள தள்ளி அதுக்கப்புறம் அவளை ஒரு பெரிய ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போறான். அங்க இவங்க 2 பேரும் மட்டும் ஷாப்பிங் பண்ணணுங்கிறதுக்காகவே எமர்ஜென்சி அலாரம்லாம் அடிக்க வச்சு அங்க இருக்கிற எல்லாரையுமே பயமுறுத்தி வெளியில அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே ஜாலியா ஷாப்பிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேசனுமே பார்க்குறதுக்கு ரொம்ப கூலாக ஒரு ஹவாய் ட்ரெஸ்ஸில் வெளியில் வரான். நம்ம ஜான்சிக்காகவும் ரொம்பவே க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி போட்டு வர சொல்கிறான். அடுத்த சீனில் நம்ம யுவான் ரொம்பவே டென்ஷனாக ஜெனிக்கிட்ட போய், ஜான்சி ரொம்ப பெரிய ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டா, கிட்டத்தட்ட ஆக்சிடென்ட் மாதிரி தான், வா உடனே அவளை போய் மீட் பண்ணணும், ஒன்று தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டா அப்படின்னு சொல்லவும் நம்ம ஜெனியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஆச்சேன்னு சொல்லி யுவான் கூப்பிட்டதுமே போயிடுறா. பட் நமக்கு தான் தெரியும் இல்லையா, ஜான்சிக்கு எதுவுமே ஆகலை. தென் நம்ம ஜான்சி அண்ட் ஜேசன் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஜான்சியை பார்த்த ஜெனி, உனக்கு ஏதோ ஆச்சுன்னு சொல்லி தான் என்ன போய் சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலையே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஜேசன், நீங்கள் 2 பேரும் ரொம்பலாம் டென்ஷன் ஆக வேண்டாம், நான் ஏற்கனவே உங்கள் வீட்டில் பேசிட்டேன், உங்கள் பேரண்ட்ஸுமே நீங்கள் எங்கள் கூட என்னோட ப்ரைவேட் ஜெட்டில் நியூ கெலடோனியா போகிறதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே சொல்லலை, சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ஆளுங்க 2 பேருக்குமே பயங்கர ஷாக் ஆகிடுது. என்னதான் நம்ம ஜான்சிக்காக ஜேசன் இவ்வளவு செலவு பண்ணி எல்லாரையுமே அந்த ஐலாண்டுக்கு கூட்டிகிட்டு போக முடிவு பண்ணியிருந்தாலும் நம்ம ஜான்சிக்கு கொஞ்சம் கூட இந்த ட்ரிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால ஜெனியை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணும்போது தான் நம்ம ஜோவுமே அவங்க கூட வர விஷயம் தெரிய வருது. ஜோக்காகவே அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்காக ஒத்துக்கிறா. அதுக்கப்புறம் என்ன, ஜாலியோ ஜிம்கானா தான். இவங்க எல்லாருமே டூருக்கு போன அந்த இடம் பயங்கர லக்ஸூரியஸாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஐலாண்ட் ஃபுல்லாகவே நம்ம ஜேசனுக்கு சொந்தமானதுங்கிறதுனால ரொம்பவே ஜாலியாக அங்கே இங்கன்னு போய் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஜெனியும் ஜான்சியும் ஜோசியெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போவாங்க. அந்த லேடி நம்ம ஜான்சியை பார்த்து, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, ஆனால் நீ லவ் பண்ணுற பையன் கூட உன்னால் சேர முடியாது, விதி உனக்கு ஏற்கனவே ஹஸ்பண்ட்னு ஒருத்தனை நிர்ணயிச்சிருச்சு, அவன் கூட தான் கண்டிப்பாக நீ ஃப்யூச்சரில் சேர போகிற, இப்போ உன் பக்கத்தில் உன் சோல்மேட்டும் இருக்காங்க, ஹஸ்பண்டும் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுக்கு புரிஞ்சிருது, ஒன்று ஜோ இன்னொன்று ஜேசன்னு சொல்லி, ஐயோன்னு சொல்லி இவங்க 2 பேருமே வருத்தப்படும் போது தான் அந்த லேடி திரும்ப, இந்த தீவில் இன்னும் கொஞ்சம் நேரத்திலேயே ஒரு பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை நீ இழக்க போற அப்படின்னு சொன்னதும் இவங்க 2 பேருமே ஐயோன்னு சொல்லி கத்துறாங்க. அதே நேரம் தூங்கிட்டு இருக்க நம்ம ஜான்சியுமே எழுந்துடுறா. ஆமாம், நம்ம இவ்வளோ நேரமாக ஜான்சி அந்த ஜோசியங்காரங்க கிட்ட போய் பேசுகிற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே நம்ம ஜான்சியோட கனவு தான். தென் நம்ம ஜான்சி அந்த கனவை பற்றி எல்லா விஷயங்களையுமே ஜெனி கிட்ட சொல்கிறா. அப்போன்னு பார்த்து அங்கே வர ஜேசன் வா என் கூடன்னு சொல்லி நம்ம ஜான்சியை ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு போகிறான். இதை பார்க்குற ஜெனி, ஐயோ ஏதோ தப்பாக நடக்க போதே அப்படின்னு சொல்லி பயப்படவும் யுவான் அவங்க 2 பேருமே போகட்டும்னு சொல்லி நம்ம ஜெனியை தடுத்துடுறான். இதனால் நம்ம யுவானுக்கும் ஜெனிக்கும் தனியாக பேசுகிறதுக்கு நிறையவே டைம் கிடைக்குது. என்னதான் நம்ம ஜெனி பண்ணுற எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கிறுக்குத்தனமாக இருந்தாலும் இதெல்லாம் பார்க்க நம்ம யுவான் கண்ணுக்கு ஜெனி ரொம்பவே க்யூட்டாக தெரிய ஆரம்பிக்கிறா. அதுவே இன்னொரு சைட் நம்ம ஜேசன் தனியான ஒரு ஐலாண்டுக்கு ஜான்சியை கூட்டிகிட்டு வந்து அங்கே அவளுக்கு ஒரு லஞ்ச் எல்லாம் ஆஃபர் பண்ணுறான். அங்கே லஞ்ச் பார்க்குறதுக்கு பயங்கர கிராண்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. அப்போ நம்ம ஜான்சி, என் ஃபேமிலியை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவங்க மட்டும் இங்கே இருந்தாங்கன்னா வேற லெவலில் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஐயோ நான் ஒரு விஷயத்தையும் அவனுக்கு மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜேசன் ஜான்சியோட ஃபேமிலிக்கு வீடியோ கால் பண்ணி கொடுக்குறான். அப்போ தான் நம்ம ஜான்சியோட அம்மா அப்பா, நம்ம வீட்டுக்கு இந்த ஃபோனை வாங்கி கொடுத்ததே ஜேசன் தம்பி தான், உங்ககிட்ட பேசுறதுக்காகவே தான் இந்த வீடியோ கால் பண்ணுற மாதிரி ஃபோன்லாம் வாங்கி கொடுத்தாரு, அந்த தம்பி சொக்க தங்க கம்பி அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டு போடவும், சரிம்மா எனக்கு அவனை பற்றி நல்லாவே தெரியும், நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருங்க, இன்னும் கொஞ்சம் நாளையில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல எவ்வளோ நல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு வா என் டாட்டர் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஜெனியுமே இதுக்கப்புறம் இவங்களை விட்டால் வேற மாதிரி ஆகிரும்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறா. ஸோ நம்ம ஜேசன், நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் நாம் இங்கே வரும்போது கண்டிப்பாக உன் ஃபேமிலியையும் கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே வா நம்ம 2 பேரும் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஷர்ட்டை கழட்டுறான். இதை பார்க்குற நம்ம ஜான்சிக்கு பயங்கர ஷாக் ஆகுது.
பட் ஜேசன் எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாம ஷர்ட் பேண்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு பீச்ல போய் சந்தோஷமா குளிக்க போறதா சொல்றான். சோ நம்ம ஜான்சி இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இவ்வளவு டென்ஷன் ஆகியிருக்க மாட்டேன்லன்னு சொல்லி நம்ம ஜேசன் அடிக்கிறதுக்காக பக்கத்துல போகும்போது ஜேசன் பக்கத்துல ஒரு பாம்பு இருக்கிறதா சொல்லி நம்ம ஜேசனை ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்க சொல்றா. பட் நம்ம ஜேசன் கேட்டதுமே அவ்வளவுதான், ஐயோ என்னது பாம்பா, எனக்கு பாம்புனா ரொம்பவே பயமாச்சே அப்படின்னு சொல்லி கத்தி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஜேசனுக்கு ஜான்சி தன்னை ஏமாத்தி இருக்காங்கிற விஷயம் தெரிய வந்து, சே என்ன நீ பழி வாங்குறதுக்காக தான் என்கிட்ட போய் சொன்னியா அப்படின்னு சொல்லி நம்ம ஜான்சி மேல லைட்டா காண்டாராம். கட் பண்ணா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கடலுக்கு ஸ்விம்மிங் போயிருந்தா நம்ம ஜான்சி ரொம்ப நேரமாகியுமே கரைக்கு வரலங்கிறதுனால ஜெனி ஜான்சியோட பேரை சொல்லி கடற்கரையில இருந்து கத்திட்டு இருக்கா. சோ நம்ம ஜேசனுமே போய் ஜான்சியை காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றான். பட் சடனா அவனுக்கு ஏதோ குழந்தை தண்ணியில மிதந்துகிட்டே என்ன காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரியான ஒரு விஷுவல்ஸ், அதாவது மெமரி வரவும் நம்ம ஜேசனால கடலுக்குள்ள போக முடியல. இருந்தாலும் நம்ம ஜேசன் எப்படியாவது ஜான்சியை காப்பாத்திரணும்னு சொல்லி எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவனால கடலுக்குள்ள அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கவே முடியல. அப்படி இருக்கும்போது நம்ம ஜேசனை தாண்டி பாஞ்சு போய் நம்ம ஜோ நீந்தி ஜான்சியை கரைக்கு காப்பாத்தி கூட்டிட்டு வரான். இதை பாக்குற நம்ம ஜேசனுக்கு நம்மளால ஜான்சியை காப்பாத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி உருவாகுது. சோ நம்ம ஜான்சி மயக்கத்துல இருந்து கண் விழிச்சு பார்க்கும்போது ஜேசன் கொஞ்சம் தூரமா ஜான்சியை காப்பாத்த முடியாம போயிடுச்சேங்கிற டிப்ரெஷன்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான். தென் ஜெனியும் ஜான்சியும் யுவான் அண்ட் வூபின் கிட்ட எதனால நம்ம ஜேசன் ஸ்விம் பண்ண பயப்படுறான்னு கேட்கும்போது, நம்ம ஜேசனுக்கு 6 வயசா இருந்தப்போ அவனோட பாடி கார்டே அவனை கடத்த ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய பாலத்துல இருந்து கீழே வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஜேசன் போன கார் ஃபுல்லாவே தண்ணியில மூழ்கினதுனால நம்ம ஜேசனுமே இறந்து போயிருக்க வேண்டியது. பட் எப்படியோ நம்ம ஜேசனை காப்பாத்திட்டாங்க. சோ நம்ம ஜேசனுக்கு இதனாலதான் தண்ணி ஸ்விம்மிங்னாலே ரொம்ப பயம். அதனால தான் இன்னை வரைக்குமே அவன் ஸ்விம்மிங் கத்துக்கலன்னு நம்ம ஜேசனோட ஃபோபியாவை பத்தி ரொம்பவே டீடைலா சொல்றாங்க. அதுவே இங்க கொரியால நம்ம ஜேசனோட அம்மாக்கு ஜேசன் இந்த மாதிரி ட்ரிப்பு போயிருக்க விஷயம் தெரிய வந்ததும் அவங்களோட பிஏ கிட்ட ஜேசன் யார் கூட ட்ரிப்பு போயிருக்கான்னு கேக்குறாங்க. என்னதான் பிஏக்கு நம்ம ஜேசன் கூட ஜான்சியும் ஜெனியும் இருக்கிறாங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தாலுமே வழக்கம் போல F4 பாய்ஸ் கூட தான் ட்ரிப்பு போயிருக்காங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜேசனை காப்பாத்திடுறாரு. அதுவே இங்க நம்ம ஜேசன் ஜான்சியை தன்னால அந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்த முடியாம போயிடுச்சுங்கிறதுனால டின்னருக்காக வர நம்ம ஜான்சியை எக்ஸ்ட்ராவா கேர் எடுத்து கவனிக்கிறேங்கிற பேர்ல அவளை தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு அங்க இருக்கிற எல்லா சாப்பாடையுமே கண்டிப்பா நீ சாப்பிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி செம்ம ஸ்ட்ரிக்டான ஒரு ஆர்டர் போட்டு, நீ சாப்பிட்றது எதுவுமே சரியில்லை, அதனாலதான் ரொம்பவே வீக் ஆகி கடல்ல ஸ்விம்மிங் போன இடத்துல பயங்கரமா தேவையில்லாத பிரச்சனையில மாட்டிக்கிட்ட, நீ ஒரு ஸ்விம்மருங்கிறதுனால எப்பயுமே ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டை சாப்பிட்டாதான் நீ ஸ்ட்ராங்கா இருக்க முடியுங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஜான்சியை பயங்கரமா லவ் டார்ச்சர் பண்றான். அதுவே நம்ம ஜோக்கு ஜேசன் ஜான்சியை இந்த மாதிரி விழுந்து விழுந்து கவனிக்கிறது சுத்தமா பிடிக்கலங்கிறதுனால சாப்பிடாம அங்கிருந்து போயிடுறான். இதனால நம்ம ஜான்சி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜோவை பாக்குறதுக்காக போறா. அப்போ நம்ம ஜோ கிட்ட பக்கத்து வில்லேஜ்ல இருக்கிற குட்டி பொண்ணு ஒருத்தி ஒரு செடியை கொடுத்து, இந்த செடியை உங்க மனசுக்கு பிடிச்ச பொண்ணுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. கட் பண்ணா டெசர்ட் சாப்பிட்டு இருக்க நம்ம ஜெனி கிட்ட வேணுக்குனே யுவான், இவ்வளவையும் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீ வீங்கி பெருத்து போயிருவ, என்னதான் ஜான்சியை ஜேசன் விரட்டி லவ் பண்ணாலும் ஒருவேளை ஜான்சி ஜேசனை ரிஜெக்ட் பண்ணிட்டானா கண்டிப்பா ஜேசனோட பார்வை உன் சைடு தான் திரும்பும். சோ எதுவா இருந்தாலும் நீ ரொம்பவே ரெடியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நம்ம ஜெனி, சான்ஸே இல்ல, எனக்குன்னு ஒரு தனி ரசனை இருக்குன்னு சொல்றா. அப்புறம் நீ ஏன் ஜேசனும் ஜான்சியும் க்ளோஸா இருந்தா குறுக்குறுன்னு பாக்குறேன்னு கேட்கும்போது, ஜேசன் நினைச்சிட்டு இருக்க மாதிரி இல்ல, ஜான்சி மனசுல வேற ஒருத்தர் இருக்காருன்னு வளரிடுறா. இதை கேட்டதும் நம்ம யுவானுக்கு செம்மையா டவுட் வர ஆரம்பிக்குது. தென் அங்க இருக்கிற எல்லாருமே செம்மையா டின்னர்ல பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம ஜேசன் கால் பண்ணி தன்னோட லவ்வ ஜான்சிக்கு எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபயர் ஒர்க் ஷோவை டிஸ்பிளே பண்ணுவான். ஈவன் நம்ம ஜான்சி அதை ஃபீல் பண்ணி சிரிக்கிறதுக்குள்ள ஜேசன் திரும்பிடுவான். இருந்தாலுமே நம்ம ஜான்சி ஜேசனை பார்த்து கியூட்டா ஒரு ஸ்மைல் பண்ணுவா. இந்த சூப்பரான எக்ஸைட்மெண்டோடய நம்ம ஜான்சி ரெஸ்ட் ரூம்ல இருந்து குளிச்சுட்டு வந்து ரூம்ல பாக்கும்போது அங்க அவளுக்காக ஜேசன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சோ பயந்து போற நம்ம ஜான்சி, ஐயோ எதுக்காக என் ரூமுக்கு வந்த, என்ன நீ பண்ண போற என்ன அப்படின்னு சொல்லி ரொம்பவே சீன் போடவும், இங்க பாரு ஓவரா பில்டப் பண்ணாத, உன நான் எதுவும் பண்றதுக்காக வரல, இதை போட்டு விடுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லி நம்ம ஜான்சி கால்ல ரொம்பவே சீப்பா வாங்கின ஒரு ஆங்கிலெட்டை போட்டு விட்டு, உனக்காக இதை நான் ரொம்பவே ஸ்பெஷலா வாங்கியிருக்கேன், இதை மட்டும் நீ மிஸ் பண்ண அவ்வளவுதான், நீ செத்துருவன்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போறான். இதனால நம்ம ஜான்சிக்கு ஜேசனை செலக்ட் பண்றதா இல்ல ஜோவை செலக்ட் பண்றதான்னு சொல்லி மனசு பயங்கரமா தடுமாறுது. சோ ஒரு கிளாரிபிகேஷனுக்காக இந்த விஷயத்தை பத்தி ஜெனி கிட்ட பேசலாம்னு சொல்லி ஜெனியோட ரூமுக்குமே போறா. பட் நம்ம ஜெனி உள்ள லாக் போட்டு தூங்கிட்டு இருக்கிறதுனால டோரை ஓபன் பண்ணல. ஓகே நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போலான்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்கும் போதுதான் தனியா உட்காந்துருக்க ஜோவை பார்த்து ஜோ கிட்ட பேசுறதுக்காக ஜான்சி போறா. தென் ஜான்சி ஜோ கிட்ட, நீ சோஃபியாவை பாக்குறதுக்காக போனீல, சோஃபியா கிட்ட பேசினேன் அப்படின்லாம் கேட்கவும், நான் சோஃபியாக்காக ஒரு நாள் ஃபுல்லா ஒரு அபார்ட்மெண்ட்லயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பட் சோஃபியா நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சும் என்னை பாக்குறதுக்காக வரவே இல்லை. அப்பதான் என் வாழ்க்கையில நான் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கிறது எனக்கு புரிய வந்துச்சு. நான் லவ்ல மட்டும் கிடையாது, லைஃப்லயே பெரிய லூசரா தான் இருந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம ஜான்சி கிட்ட இந்த பூச்செடியை கொடுக்குறான். பட் நம்ம ஜான்சி, இதை நீ எனக்கு கொடுக்க கூடாது, உன் மனசுக்கு ரொம்பவே பிடிச்சவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றதுனால நம்ம ஜோ அந்த பூவை வாங்கி ஓரமா வச்சிடறான். ஆக்சுவலா நம்ம ஜோ அவன் மனசுக்கு பிடிச்சவனுக்கு தான் கொடுத்துருப்பான். பட் நம்ம ஜான்சிக்கு தெரியாது.
ஓகே இதுக்கப்புறம் தான் இவன் ஏதாவது புலம்பிட்டு இருப்பான்னு சொல்லி நம்ம ஜான்சி ஓகே நான் இங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது டக்குன்னு ஜோ ஜான்சி ஹக் பண்ணிடுறான். அப்போ கரெக்டா பின்னால பிகாஸ் ஐம் ஸ்டூபிட்னு சொல்லி ஒரு சாங் வரும் பாருங்க. அப்படியே நாமளும் இந்த பாட்டு கூட சேர்ந்து பக்கத்துல இருக்கிற கடல்லையே கரைஞ்சு போயிருவோம். அந்த அளவுக்கு ரொம்ப 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 ஹார்ட் மெல்டிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஜான்சி திரும்ப ரூம்க்கு வந்து பார்க்கும்போது ரூமோட வாசல்லையே நம்ம ஜேசன் நின்றுட்டு நீ இந்த டைம்ல எங்க போய் சுத்திட்டு வர, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு சொல்லி நான் எவ்வளவு பயந்துட்டேன்னு தெரியுமான்னு சொல்லவும் நம்ம ஜான்சி ஐம் சாரி ஜேசன் இதுக்கப்புறம் இப்படி போக மாட்டேன்னு சொல்றா. ஓகே இதுக்கப்புறம் நீ எங்க போனாலுமே என்னையும் கூட்டிட்டு தான் போகணும்னு ஆர்டர் போடுறான். சோ ஸ்வீட்ல. அதுவே இங்க நம்ம ஜோ ஜான்சி மிஸ் பண்ண ஜேசன் போட்டுவிட்டு அந்த ஆங்லெட்டை எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் காலையில நம்ம ஜேசன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுற இடத்துல ஜோ கையில ஜான்சிக்கு போட்டுவிட்டு அந்த ஆங்லெட்டை பாக்குறதுனால ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆகுறான். ஈவன் நம்ம ஜான்சியுமே அப்பதான் அந்த ஆங்லெட் மிஸ் ஆனதையுமே நோட் பண்றா. தென் நம்ம ஜான்சி கிட்ட ஜேசன் நான் போட்டுவிட்ட ஆங்லெட் எங்கன்னு கேட்கும்போது அதுவா தொலைஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுனால நான் என்னோட ரூம்லயே ரொம்ப சேஃபா வச்சுட்டேன்னு சொல்லி போய் சொல்றா. ஜான்சி என்னதான் போய் சொல்றான்னு நம்ம ஜேசனுக்கு தெரிஞ்சிருந்தாலுமே உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு லைனை பதிவு பண்றான். அதுக்கப்புறம் ரொம்பவே சந்தோஷமா ஹார்ஸ் ரைடிங்லாம் போயிட்டு வந்து செம்ம ஜாலியா வாலிபால்லாம் விளையாண்டுட்டு இருக்கும்போது தான் பிரேக் டைம்ல திரும்ப நம்ம ஜேசன் ஜோ கையில அந்த ஆங்லெட்டை பார்த்து பயங்கரமா இரிட்டேட் ஆகி இது உனக்கு நல்லாவே இல்ல பேசாம கழட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது இல்ல இது ஜான்சியோடது, நைட்டு ஜான்சி என்ன மீட் பண்றதுக்காக வந்தப்போ அங்கேயே தெரியாம இதை மிஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிடுறான். அவ்வளவுதான் நம்ம ஜேசனுக்கு. அப்ப நைட்டு ஜோவை மீட் பண்ணிட்டு வந்ததுனால தான் ஜான்சி ரூமுக்கு ரொம்பவே லேட்டா வந்தா அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல தான் நம்ம ஜேசனுக்கு புரிய வருது. சோ நம்ம ஜேசனுக்கு கேம் மேல இருந்த கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாவே போயிடுறதுனால பால் பட்டு மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிக்குது. பட் எனக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லி ரொம்பவே தடுமாறி அங்கிருந்து நடந்து போறான். அடுத்த சீன்ல ரொம்பவே சந்தோஷமா நம்ம ஜெனி செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது யுவான் அவகிட்ட போய் வாண்டடா பேசுறான். யுவான் ஒரு பிளே பாய்னு சொல்லி அவன்கிட்ட இருந்து விலகி போறதுக்காக ஜெனி ஒரு போட்ல போய் உட்காந்து பெடல் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த போட்டை ஒருத்தராலாம் ஓட்ட முடியாதுன்னு சொல்லி நம்ம யுவானுமே அவ கூட சேர்ந்து பெடல் பண்ணிக்கிட்டே நேத்து நீ ஜான்சி மனசுல வேற யாரோ இருக்காங்கன்னு சொன்னீல யாரு அதுன்னு கேட்கும்போது அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடா. எப்படி இருந்தாலும் ஜான்சி மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கண்டிப்பா ஒரு ஃப்ராடு பேல தான் லவ் பண்ண போறாங்க, இதுல என்ன பெருசா சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் இல்லையே ஜான்சி லவ் பண்ற பையன் ரொம்பவே நல்லவன்னு சொல்லி வளரிடுறா. ஓகே இவகிட்ட பேச்சு கொடுத்தா இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி நீ இவ்வளவு பேசுறியே இந்த லவ் கல்யாணம் எல்லாம் சும்மா வெட்டி பேச்சு இதெல்லாம் இன்னுமா நீ நம்பிட்டு இருக்கன்னு கேட்கவும் உன்ன மாதிரி பிளே பாயால உண்மையான லவ்வோட ஃபீலிங்லாம் புரிஞ்சுக்க முடியாதுங்கிற மாதிரி பயங்கரமா தத்துவம்லாம் பேசுறா. ஓ அப்படியா நீ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நீ உன்னோட ஆளை மீட் பண்ணிட்ட போலியே அப்படின்னு கேட்கவும் இது வரைக்கும் நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணவே இல்லை, அப்படி ஒருவேளை நான் மீட் பண்ணனா கண்டிப்பா அவன் நான் என்னை விட்டு போகவே விட மாட்டேன், அதையும் தாண்டி என்னை விட்டுட்டு அவன் போயிட்டானா கண்டிப்பா என் காலம் ஃபுல்லா நான் உட்காந்து அழுதுட்டே தான் இருப்பேன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றதுனால நம்ம யுவான்குள்ளையும் ஒரு உண்மையான காதல் பூ மலர ஆரம்பிக்குது. தென் நம்ம ஜேசன் ஜான்சியை ஒரு ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போய் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா ஹார்ட் ஷேப்ல இருக்கிற ஒரு ஃப்ளோட்டிங் ஐலாண்டை காமிச்சு இந்த ஐலாண்டை நான் ஃபர்ஸ்டா லவ் பண்ற பொண்ணுக்கு மட்டும்தான் காட்டணும்னு சொல்லி இவ்வளோ நாளா இந்த இடத்துக்கு நான் வராமலே இருந்தேன், பாரு இது உனக்காகவே உருவான மாதிரியே இருக்கல, ப்ளீஸ் ஜான்சி இப்பயாவது என் லவ்வை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அப்படியே ஆகாயத்துல வச்சு நம்ம ஜான்சிக்கு சூப்பரா ப்ரப்போஸ் பண்றான். கிட்டத்தட்ட நம்ம ஜான்சி அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ரொம்பவே கியூட்டா சிரிக்கிறதுனால நம்ம ஜேசனுக்கு ரொம்பவே சந்தோஷம் வந்து எப்படியும் ஜான்சி ஒத்துப்பான்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறான். பட் நம்ம ஜான்சி ரொம்பவே ஓப்பனா தாங்கிட்ட லவ் சொல்லணும்னு நம்ம ஜேசன் எதிர்பார்க்கறான். கட் பண்ண ஈவினிங் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா மீட் பண்றாங்க. அப்பதான் ஜேசன் ஜான்சி ஜெனி கிட்ட மத்த ரெண்டு பசங்களும் இந்த மாதிரி ஜோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த சோஃபியா பாரிஸை சேர்ந்த ஒரு பெரிய பிசினஸ் மேன் பொலிட்டீஷியனை மேரேஜ் பண்ணிக்க போறாளாம், அதனாலதான் ஜோ ரொம்பவே டிப்ரெஸ் ஆகியிருக்கான் போல, அவனை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி சொல்லவும் இதெல்லாம் கேட்டு நம்ம ஜான்சி பயந்து போய் தனியா வந்து ஜெனி கிட்ட நான் தான் அன்னைக்கு ஒரு நாள் ஜோக்கு சோஃபியாவை தெரியாதுன்னு நினைச்சு சோஃபியா ஒரு பெரிய பணக்கார பிசினஸ் மேனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும், அவ ரொம்பவே நிறைய பேருக்கு சேவை பண்ணுவாங்கிற மாதிரி எல்லாம் சொன்னேன், இப்போ அதே மாதிரி தான் உண்மையிலுமே நடந்திருக்கு, சோ இப்ப ஜோ கண்டிப்பா என் மேல செம்ம கோவத்துல இருப்பான், நான் போய் ஜோவை மீட் பண்ணி சாரி கேட்க போறதா சொல்லிட்டு ஜோவை மீட் பண்ணி ரொம்பவே அழுது ப்ளீஸ் ஜோ என்ன மன்னிச்சிடு, அன்னைக்கு நான் தெரியாம சொல்லிட்டேன், பட் இப்போ அதுதான் உண்மையிலேயே நடந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ இந்த மாதிரி சோகமா இருக்காத, நீ சோகமா இருந்தா நானுமே சோகமா இருப்பேன், ப்ளீஸ் இதுல இருந்து மீண்டு வாங்குற மாதிரி ரொம்பவே அட்வைஸ்லாம் பண்ணவும் நம்ம ஜோ ரொம்பவே சிம்பிளா நீ எதுக்காக என்கிட்ட சாரி கேட்குற, என்னை விட நீ அவளை நிறையவே புரிஞ்சு வச்சிருக்க, உண்மையா சொல்லணும்னா நான் அவளுக்கு பொருத்தமானவனே கிடையாது, அது உனக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் இது எல்லாத்தையுமே அன்னைக்கே நீ கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணிருக்கன்னு சொல்லி நம்ம ஜான்சியை ஹக் பண்றான். ஓகே ஹக் தானன்னு சொல்லி நம்ம ஜான்சி ரொம்பவே அசால்ட்டா இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடா நம்ம ஜான்சியை கிஸ் பண்ணிடுறான். அவளே பாவம் இப்பதான் கஷ்டப்பட்டு ஜேசனை லவ் பண்ணலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணா அதுக்குள்ள இவன் கிஸ் பண்றதுனால நம்ம ஜான்சிக்கு பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகுது. கன்ஃபியூஸ் ஆறது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணி பிரியும் போது பின்னால நம்ம ஜேசன் இவங்க ரெண்டு பேரையுமே கிஸ் பண்றத பாத்துறான். ஜேசனை பார்த்ததும் இவங்க ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதுனே தெரியல. பட் நம்ம ஜேசன் ரொம்பவே ஸ்டெடியா வந்து ஜோ ஃபேஸ்லயே ஒரு பஞ்சை விட்டு ஜான்சியை பார்த்து உன்னை நான் எவ்வளவு நம்பினேன், கடைசியில என் முதுகுல குத்திட்டில, உன்கிட்ட நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன், ஆனா நீ என்ன காரியம் பண்ணிருக்கன்னு உனக்கு புரியுதா இல்லையா,
இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். தென் அடுத்த நாள் காலையில தான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஜான்சி கிட்ட ஜேசன் நைட்டோட நைட்டாவே இங்க இருந்து அவனோட ஏரோப்ளேன் எடுத்துக்கிட்டு கொரியா போயிட்டான், நாம எப்படி திரும்ப போறதுன்னு தெரியல, என்ன பிரச்சனை, உனக்கும் ஜேசனுக்கும் ஏதாவது பிரச்சனையான்னு கேட்கும்போது நம்ம ஜான்சியால என்ன பிரச்சனைங்கிறது சரியா சொல்ல முடியல. அப்படி இப்படின்னு ஒரு வழியா நம்ம ஜான்சி கெலடோனியால இருந்து கொரியா வந்துடுறா. நம்ம ஜான்சி வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆனதுமே அவங்க ஃபேமிலி ரொம்பவே வாமா சூப்பரா வெல்கம்லாம் பண்றாங்க. ஆக்சுவலா என் வீட்டுல காலேஜ்ல இருந்து கொஞ்சம் லேட்டா வந்தா கூட 1008 கொஸ்டின் கேட்பாங்க. பட் என்னன்னு தெரியல, இந்த ஃபேமிலி கொஞ்சம் வியர்டாவே இருக்காங்க. தென் நம்ம ஜான்சியோட பேரண்ட்ஸ், நம்ம பொண்ணு ஷின்வா குரூப்போட மருமகளாக போறா, நம்ம பெரிய பணக்காரங்களாக போறோம், நம்மளெல்லாம் மகாராணி மகாராஜா இளவரசர்னு தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி பயங்கரமா அலப்பறையெல்லாம் கொடுக்கவும் நம்ம ஜான்சி, நீங்க எதுக்காக நடக்காத விஷயத்தை நினைச்சு தேவையில்லாம இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, பேசாம வேற ஏதாவது நல்ல வேலை இருந்தா போய் பாருங்கன்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து ஜேசன் நம்மளுக்கு போட்டு விட்டு ஆங்கிள் எடுத்து பாக்குறா. ஆக்சுவலா இந்த ஆங்கிளை வந்து திரும்ப நம்ம ஜோ ஜான்சி கிட்டேயே கொடுத்துருவான். சோ அதை பார்த்துட்டே இவங்க எல்லாருமே ஜேசன் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் கெலடோனியால இருந்து கொரியாக்கு கப்பல்ல வந்திருப்பாங்க. கப்பல்ல நம்ம ஜான்சி ஜெனியுமே இதே மாதிரி ஒரு ஆங்கிலேட் வச்சிருக்கத பார்த்து எப்படி இது வாங்கினேன்னு கேட்கும்போது, நான் இது அந்த ஊர் லோக்கல் மார்க்கெட்ல வாங்கினேன், இந்த ஆங்கிலேட்டை நமக்கு ரொம்பவே பிடிச்சவங்க கிட்ட கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு வேற எந்த ஒரு விஷயத்தினாலையும் எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லும் போதுதான் நம்ம ஜான்சிக்கு எதுக்காக ஜேசன் நமக்கு இது ரொம்பவே ஸ்பெஷலா வாங்கி கொடுத்தாங்கிற விஷயம் புரிய வருது. அது மட்டும் இல்லாம நம்ம ஜான்சி மாடலா இருந்ததுக்காக ஜேசனோட காகல்ஸ் பிரசன்ட் பண்ணா இல்லையா, அது தென் ஜான்சியை ஸ்கூல் பசங்க எல்லாருமே சேர்ந்து அடிச்சப்ப ஜான்சியை ஜேசன் தானே காப்பாத்தினா. தென் ஜான்சிக்கு அடிபட்டு இருந்தப்போ ஜான்சியை ரொம்பவே பாத்துக்கிட்டான் இல்லையா, இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்து ஜேசன் தனக்கு எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ரொம்ப பார்த்து செய்யறாங்கிறதுனால ஜான்சிக்கு நம்ம ஜேசன் மேல லவ் வர ஸ்டார்ட் ஆகுது. சோ ஐம் சாரி ஜேசன் சொல்லி நம்ம ஜேசனை பத்தி யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறா. அடுத்த நாள் ஸ்கூல்ல நடந்த எல்லா விஷயத்துக்குமே நம்ம ஜான்சி ஜோ கிட்ட சாரி கேக்குறா. பட் ஜோ இல்ல எல்லா தப்புமே என் மேலதான், நான் தான் என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாம உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டேன், அது மட்டும் நடக்கலன்னா நீயும் ஜேசனும் கண்டிப்பா சந்தோஷமா இருந்திருப்பீங்க, எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், சோ எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் உன்னை இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டுட்டு வரேன்னு சொல்லி நம்ம ஜான்சிக்கு ப்ராமிஸ் பண்றான். அதுவே இங்க நம்ம ஜேசன் பார்த்தோம்னா ஸ்கூல் பசங்க எல்லார்கிட்டயுமே ஜோவை நான் F4 டீம்ல இருந்து வெளியில அனுப்புறேன், அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துல ஜோவையும் ஜான்சியும் இந்த ஸ்கூலை விட்டே நான் வெளியில அனுப்ப போறேன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். தென் நம்ம ஜோவை மீட் பண்ணி, யுவான் நீ தேவையில்லாத விஷயத்துல ஈடுபட்டு இருக்க, அதான் ஜேசன் ஜான்சியை லவ் பண்றான்னு தெரியுதுல, அப்புறம் எதுக்காக இன்னும் நீ ஜான்சி கூட பேசிட்டு இருக்க, பேசாம அவளை விட்டு கொடுத்துட்டு நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும்போது, எனக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், தேவையில்லாம நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காத, ஜேசன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பா நான் ஜான்சி இந்த ஸ்கூலை விட்டு வெளியில போக விட மாட்டேன்னு சொல்றான். சோ நம்ம யுவான், அப்போ கண்டிப்பா எங்க சப்போர்ட் உனக்கு கிடைக்காது, இதனால நீ ரொம்ப பெரிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறேன்னு கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். அதே இங்க நம்ம ஜேசன் கிட்ட உபின், மச்சான் உன் ஃபீலிங்ஸ் என்னங்கிறது என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது, ஆனா நீ ஒரு நிமிஷம் ஜோவை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஜோ சோஃபியாவை எவ்வளவு உண்மையா லவ் பண்ணாங்கிற விஷயம் உனக்கே நல்லா தெரியும். சோ தன்னை சோஃபியா விட்டுட்டு போனதை தாங்கிக்க முடியாம தான் ஜான்சி கிட்ட அந்த மாதிரி நடந்திருப்பான். ப்ளீஸ் அவன் சைட்ல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டு மச்சான், நீ எடுத்திருக்கிற முடிவெல்லாம் ரொம்பவே ஹார்ஷா இருக்குங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணவும் நம்ம ஜேசன், நீ சொல்ற எல்லா விஷயங்களுமே எனக்கு புரியுது, ஈவன் ஜோ ஜான்சியை உண்மையா லவ் பண்ணலங்கிறதும் எனக்கு தெரியுது, ஜோ தன்னை சோஃபியா ஏமாத்தின மாதிரி ஜான்சியை ஏமாத்துறதுக்காக தான் ஜான்சி கூட சுத்திட்டு இருக்கான், இது தெரியாம ஜான்சியும் அவன் பின்னால போயிட்டா, அவங்க 2 பேரும் பண்ண காரியத்துக்கு கண்டிப்பா 2 பேரையுமே நான் கொண்டு போட்டிருக்கணும், பாவம் பார்த்து ஸ்கூலை விட்டு மட்டும் அனுப்புறேன்னு நீ பேசுவடா, இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை ஜோக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா கண்டிப்பா அடுத்து நீ தான் இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியில போவங்கிற மாதிரி மிரட்டவும் நம்ம ஊபினுமே சைலண்ட் ஆகிடுறான். ஓகே, இதோட பாய்ஸ் ஓவர் ஃப்ளவர் சீரீஸ்க்கான 6th எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சீக்கிரமா உங்க எல்லாரையுமே நான் அடுத்தடுத்த எபிசோட்ல மீட் பண்றேன். Until then, it's bye from Afi.